இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த 3 மாதங்கள் அற்புத விதமாய் ஆண்டவர்தான் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தால், ஞானத்தால், முயற்சியால் ஒன்றும் முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன, எந்த ஒரு காரியத்திற்கும் அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவருக்குள் ஒப்பு கொடுத்து, அவர் சத்தம் கேட்டு, அவர் நடத்துகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் ஒரு நாளையும், மாதங்களையும், வருஷங்களையும் நன்மையால் முடிசூட்டி அற்புத விதமாய் அவர் வழிநடத்துகிறார். இன்னும் நடத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த அந்த 3 மாதங்களை பார்த்தால் எவ்வளவு போராட்டங்கள், பலவீனங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த பாதையில்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று, உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். என் சபையை உன்மேல் கட்டுவேன், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது என்று சொன்னவர் அப்படியே நடத்தி வந்தார், நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் விலகி போகலாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நானும் என் கிருபையும் உங்களை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் இதுவரை நடத்துகிறார். இந்த 4வது மாதம், ஏப்ரல் மாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். விருப்பத்தை உண்டாக்குபவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்குள்ளே நல்ல எண்ணங்களை உருவாக்குவார், அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். தேவன்தான் அவர் சித்தம், அவர் தயவுள்ள சித்தம், அவருடைய விருப்பம், அவர் மனதில் வைத்திருக்கிற எண்ணம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஆசை, அவர் சித்தப்படி விருப்பத்தை, செய்கையை உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பவுல் யாரு? அவருடைய தயவுள்ள சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், தேவனுடைய விருப்பப்படி வாழ்ந்தவர், தன் வாழ்க்கை முழுவதையும் அவருக்காக ஒப்பு கொடுத்தவர். ஆகவே அவருடைய ஊழியத்தின் பாதையில் அப்படியே நடத்தினார். இதைதான் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு தன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தினாரோ அதையே அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திட்டப்படி, அவர் தயவுள்ள சித்தப்படி விருப்பம், செய்கை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் மட்டுமல்ல, நிறைவேற்றி முடிப்பார். இந்த நாளில் நெகேமியாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி இந்த மாதம் முழுவதும் இந்த நெகேமியா புத்தகத்தை வாசியுங்கள், மற்ற பகுதிகளையும் வாசியுங்கள், இதில் உள்ள வார்த்தைகளை சிந்தியுங்கள். தேவன் ஒரு வார்த்தையை உணர்த்துகிறார் என்றால், ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அது அப்படியே நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. நெகேமியா ஒரு தேவனுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனுஷன். எத்தனையோ சோதனைகள் வந்தது, அந்நிய நாட்டில் வாழுகிறார். ஆனால் சோதனைகளின் நடுவில்
ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு அற்புதமான சாட்சி நிறைந்த ஒரு தேவ மனுஷன். அப்போ அவருக்குள்ளே ஒரு விருப்பம் வந்தது. என்ன தெரியுமா? எருசலேமில் தேவனுடைய ஆலயம் ஏற்கனவே கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கு. கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். எதனால் கட்டினார், ஏன் இடிக்கப்பட்டது என்பதை பலமுறை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இப்போ அவருடைய உள்ளத்திலே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த விருப்பம் செயல்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பாருங்கள். அவர் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் தேவ ஜனமே, எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை ஏறெடுக்க வேண்டும். அததான் நாம எல்லாரும் செய்யணும். அநேகர் அதை செய்ய மறந்து போறாங்க. அதனால்தான் தடுமாற்றங்கள் வருகிறது, விருப்பம் நிறைவேறாமல் போகிறது, பிரச்சனை மேல் பிரச்சனையை சந்திக்கிறோம். இந்த 4வது மாதத்தில் ஒரு மாற்றம் உங்களுக்கு வர வேண்டுமானால், உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், முதலில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நெருக்கமாயிருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மனிதரின் கண்களில் தயவு கிடைக்கும். மனுஷன் இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் தமது தேவைகளை சந்திக்க வேண்டுமானால் மனுஷர் மூலமாக தான் அதை நிறைவேற்றி வருகிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் கடைசியில நெகேமியா சொல்லுகிறார், செபிக்கிற மனுஷனோடு தேவனுடைய கரம் இருக்கும். தேவ கரம். அவர் சொல்றாரு, தேவனுடைய கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும். தேவ கிருபை. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவ கிருபை கிடைக்கும். தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது மனித கண்களில் தயவு கிடைக்கும். தேவ கிருபையும் வேண்டும், மனித தயவும் நமக்கு தேவைப்படுகிறது. 3வது, இப்படி அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 18ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறது, மனுஷ தயவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராஜா ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்படின்னா ஒரு காரியத்தை செய்ய விருப்பம் நிறைவேறிடுச்சு, ஆண்டவர் நிறைவேற்ற சித்தமாய் இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த முக்கியமாய் இருக்கிற நபர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க என்னுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் மட்டும் செய்ய முடியாது, இது ஆண்டவருடைய வேலை, இது தேவனுக்குரிய வேலை. எல்லாரும் ஒன்னா சேரணும். எல்லாரும் அந்த வார்த்தைக்கு நீங்க உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள், அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே 1-2 பேர் குழப்பம் பண்ணாங்க. இது பிறகு நாம தியானிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, தெய்வீக ஒத்துழைப்பு. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த 18ஆம் வசனத்துல பாருங்க, இப்படி சொன்ன உடனே அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா கையை தாங்கி பிடிச்சாங்க, கையை தளர பண்ணல. இவர் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது? அவர் சொல்லிட்டா நாம என்ன பண்ணிட முடியுமா? என் வழி வேற, என் பொறுப்பு வேற, என் மைண்டு வேற, அதெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன். அது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது அழகே கிடையாது. இவங்க ஆண்டவருக்கு பயப்படாதவங்க,
இவங்க தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவங்க, தேவன் உருவாக்குகிற, தேவன் திறக்கிற வழிக்கு ஒப்பு கொடுக்காதவங்க தான் வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா இங்க பாருங்க, நான் இப்படி சொன்ன, இப்படி ஒரு பொறுப்பு கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்ன போது, நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறோம். என்ன அருமையான அனுபவம். திடப்படுத்தினார்கள். அப்பதான் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். கடைசியா பாத்தீங்கன்னா, இப்படி ஜெபிக்கிற மனிதன் இப்படி கர்த்தரோடு நடக்கும்போது முடிவா அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவருடைய நம்பிக்கை ஒரு புறம் தேவ பிள்ளைகள் ஒத்துழைப்பு, மறுபுறம் இந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படியாத ஒரு சிலருடைய வேதனையான வார்த்தை. இதன் நடுவில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேலில் நம்பிக்கை வைக்கிறார். யார் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காவிட்டாலும் 20ஆம் வசனம் பாருங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ற, ஒரு ஜெபிக்கிற, ஒரு பாரம் உள்ள, ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. நாங்க கட்டுவோம். ஆனா காரியத்தை உருவாக்கினவர் அவர், உணர்த்தினவர் அவர், அவர் கட்டி முடிப்பார். நம்பிக்கை. எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் விருப்பம், கர்த்தர் உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இந்த வார்த்தைகளின்படி ஒத்துழைப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க, கர்த்தரை நம்புங்க. குறிப்பா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் உங்கள் காரியத்தை, விருப்பத்தை கொடுத்தவர், அதை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். 3 மாதங்கள் காத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தின் முதல் நாளில் ஒரு அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்க. இந்த உள்ளத்தின் விருப்பம் நீங்க தான் நிறைவேற்றுவீங்க. தடைகள் வரும், உடைத்து போடும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையாய் நீங்க நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.